நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நம்மளோட ஷார்ட்ஸை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வந்திருப்பீங்க. அதாவது சிங்கப்பூரில் நீங்கள் டூரிஸ்ட் விசாவில் போனீங்க அப்படின்னா வந்துட்டு என்னென்ன கொஸ்டின்ஸ்க்கு இமிக்ரேஷனில் கேட்பாங்க, அதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் பதில் சொல்லணும்ல, அது என்னென்ன பதில் சொல்லணும் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 2025 எடுக்கிறது. கண்டிப்பாக வந்துட்டு மோஸ்ட்லி எல்லார்ட்டையுமே இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுருவாங்க. சிங்கப்பூரில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் இமிக்ரேஷன் இப்போ இருக்குது. ஆனால் வந்துட்டு இந்த டூரிஸ்ட் விசாவில் போகிறவங்களெல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து என்கொயரி பண்ணி தான் வந்து விடுவாங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் அங்கே போயிட்டு லாங் டைம் ஸ்டே பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி அங்கே வந்து நீங்கள் என்ன பர்பஸ், அதாவது டூரிஸ்ட் விசா அப்படின்னா சுற்றி பார்க்குறதுக்கு மட்டும்தான் போகணும். ஸோ அதுக்காக தான் நீங்கள் போகிறீங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களை அலோவ் பண்ணுவாங்க உள்ளர. இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அவங்க சந்தேகப்பட்டாலே திரும்பவும் சொல்கிறேன், அவங்க சந்தேகப்பட்டாலே உங்களை டீபோர்ட் பண்ணிடுவாங்க. அதாவது திருப்பி அனுப்பிடுவாங்க. அப்படி திருப்பி அனுப்புனாங்க அப்படின்னா, சிங்கப்பூர்லேருந்து நீங்கள் டீபோர்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா திருப்பி உள்ளே போகிறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் டீபோர்ட் ஆனவங்களால திருப்பி சிங்கப்பூருக்குள்ளே என்ட்ரி ஆகவே முடியலை. அதுக்கப்புறம் உங்களால் சிங்கப்பூர் மண்ணையே மிதிக்க முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, எல்லாருக்கும் அப்படி கிடையாது, ஆனால் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க 14A ஃபார்ம் ஃபுல்லாக பண்ணால் வந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நிறைய பேர் 14A ஃபார்ம் ஃபுல்லாக பண்ணி சப்மிட் பண்ணியும் கூட போக முடியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் வந்துட்டு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக வந்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அவங்க என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணணும், நீங்கள் என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெளிவாக சொல்லிடுறேன். அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு போங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நீங்கள் சிங்கப்பூர் போயிடலாம். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனு நீங்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்க, நல்லபடியாக போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சிங்கப்பூர் போகிறீங்க, அதுவும் குறிப்பாக டூரிஸ்ட் விசாவில் போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இதே இது நீங்கள் எஸ் பாஸ், இ பாஸ், என்டிஎஸ் பர்மிட் இந்த மாதிரி பாஸ்லாம் போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு அதுக்கு டாக்குமெண்ட்ஸே வேறு. அதுக்கு வந்து மாதம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1ஆம் தேதியே வந்து நம்ம என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ போடுறோம். அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருங்க. அப்படி போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா டூரிஸ்ட் விசாவுக்கு மட்டும்தான். ஓகேங்களா, ஓகே. என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன். மோஸ்ட்லி வந்து இங்கிலீஷில் தான் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. தமிழ் பீப்புள் இமிக்ரேஷனில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் இங்கிலீஷில் தான் பேசுகிற மாதிரி இருக்கும். ரொம்பலாம் கிடையாது, கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா போகும். ஃப்ளூயண்ட் இங்கிலீஷ்லாம் தேவையில்லை, நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஓகேங்களா, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டூரிஸ்ட் விசாவில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டான விசா எடுத்துருக்கணும். விசா உங்கள் கையில் இருக்கணும். பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போயிருப்பீங்க, டிக்கெட் எடுத்துகிட்டு போயிருப்பீங்க. நீங்கள் வந்து இங்கேருந்து போகையில் வந்து கண்டிப்பாக ரிட்டன் டிக்கெட்டும் போயிருங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு மச் மணி யூ ஹேவ் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதாவது நீங்கள் சிங்கப்பூருக்குள்ளே என்ட்ரி ஆகிறீங்க அப்படின்னா சோ மணி அப்படின்னு அதுக்கு பேர் சொல்லுவாங்க. ஸோ கையில் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் வந்து வச்சுருக்கணும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் வந்து அங்கே ஒரு 1 மந்த் தங்க போகிறீங்க அப்படின்னா அந்த 1 மந்த் உங்களுக்கு செலவுக்கான அமௌண்ட் உங்கள் கையில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதனால் வந்து நீங்கள் சோ மணி வச்சுக்கோங்க. உங்கள் ரிலேட்டிவ் யாராவது அங்கே இருந்தாலும் கூட கொஞ்சமாவது நீங்கள் கையில் ஒரு 50,000 1 லட்சமாவது கையில் காசு வச்சுட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப அதிகமாகலாம் தேவையில்லை. மினிமம் ஒரு 50,000 1 லட்சம் இந்திய ரூபாய் மதிப்பு, இல்லை நீங்கள் அங்கே மாற்றுறதுனால மாற்றிக்கிட்டு அந்த அமௌண்ட்டை நீங்கள் வச்சுட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா, ஸோ இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வரும். அடுத்ததாக என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, வாட் பர்பஸ் ஆஃப் விசிட் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதாவது நீங்கள் எதுக்காக அங்கே போகிறீங்க, சிங்கப்பூருக்கு வந்து நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் டூரிஸ்ட் விசாவில் போயிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக டூரிஸ்ட் விசா அப்படிங்கிறது சுற்றி பார்க்கறதுக்காக போகிறது தான். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா டூரிஸ்ட் விசாவில் போய் வேலை தேடுறேன் அப்படிங்கிற மாதிரி போவாங்க. சிங்கப்பூரில் டூரிஸ்ட் விசாவில் போயிட்டு வேலை தேடுறது அப்படிங்கிறது சட்டவிரோதமான செயல், இல்லீகல். ஸோ நீங்கள் வந்துட்டு அங்கே வந்துட்டு போய் நீங்கள் வேலை தேடுறீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு சந்தேகம் வந்தால் கூட உங்களை டீபோர்ட் பண்ணி விட்ருவாங்க. ஓகேங்களா, ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து வேலை தேட சிங்கப்பூர் போகக்கூடாது, சுற்றி பார்க்குறதுக்கு தான் நீங்கள் போகிறது அப்படின்னா. ஏன்னா டூரிஸ்ட் விசா அப்படிங்கிறது சுற்றி பார்க்குறதுக்கு தான். ஸோ நீங்கள் சுற்றி பார்க்க தான் போகணும். ஓகேங்களா, ஸோ வந்து வாட் பர்பஸ் ஆஃப் விசிட்னா நான் சுற்றி பார்க்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா ஓகே. ஹவு மணி டேஸ் ஸ்டே, அதாவது எத்தனை நாள் இங்கே இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நீங்கள் வந்து விசா வந்து என்ட்ரி ஆகிறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் அதாவது விசாவில் ஒரு எக்ஸ்பிரி டேட் போட்டிருக்கோம். உங்களுக்கு வந்து டூரிஸ்ட் விசா கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 3 மாதம் வரைக்கும் எக்ஸ்பிரி டேட் போட்டிருக்கும். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா அந்த டேட் வரைக்கும் நம்ம சிங்கப்பூரில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. அந்த விசா உங்களுக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த 3 மாதம் வரைக்கும் அந்த விசாவோட வேலிடிட்டி உண்டு. அந்த 3 மாதத்துக்குள்ளார நீங்கள் எப்போ வேணாலும், அதில் ஒரு எக்ஸ்பிரி டேட் போட்டிருப்பாங்களா, அந்த எக்ஸ்பிரி டேட்டுக்குள்ளார நீங்கள் எப்போ வேணாலும் சிங்கப்பூருக்குள்ளார என்ட்ரி ஆகலாம். அந்த விசாவில் போட்டிருக்க டேட் வரைக்கும் நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கலாம் அப்படிங்கிறது கணக்கு கிடையாது. நிறைய பேர் வந்து அந்த மாதிரி தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ தயவுசெய்து வந்துட்டு அந்த மாதிரி புரிஞ்சுக்காதீங்க. ஸோ அந்த டேட்டுக்குள்ளார நீங்கள் சிங்கப்பூரில் என்ட்ரி ஆயிரணுங்கிறதுக்கு தான் அந்த எக்ஸ்பிரி டேட்டு. அதுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக என்ன கணக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்னைக்கு அந்த சிங்கப்பூர் சிட்டிக்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்களோ அன்னையில இருந்து கரெக்டாக 1 மந்த் தான் உங்களுக்கு கணக்கு. 1 மந்த்னா மாத கணக்கு பண்ண மாட்டாங்க, டே கணக்கு தான். ஓகேங்களா, ஸோ வந்து 30 டே அப்படின்னா 30 டே தான்.
இப்போ பிப்ரவரியிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 28 தேதி தான் வருது அப்படின்னா அதெல்லாம் கணக்கு கிடையாது. பிப்ரவரி மந்த்து தான் நம்ம இருக்க முடியுமா அப்படி கிடையாது. கரெக்டாக 30 நாள் கணக்கு வரும். ஸோ 30வது நாள் நீங்கள் கிளம்புற மாதிரி இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிக்கெட்டும் போட்டிருப்பீங்க. ஸோ வந்து நீங்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுற்றி பார்க்கறதுக்கு தானே அப்படின்ட்டு ஒரு 10 நாள் மட்டும் தான் இருக்க போகிறேன் அப்படின்னா 10 நாள் தான் இருக்க போகிறேன், இல்லை 5 நாள் தான். அந்த 30 நாளைக்குள்ளே நீங்கள் என்னைக்கு போக போகிறீங்களோ அதை சொல்லணும். ஆனால் அந்த 30 நாளை தாண்டி இருக்கக்கூடாது. ஒரு சில பேர்லாம் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் விசா அப்படின்ட்டு 2 மாதத்துக்குலாம் டிக்கெட் போட்டு போவாங்க. அப்படி போகக்கூடாது. ஓகேங்களா? நீங்கள் 2 மாதத்துக்குலாம் டிக்கெட் போட்டு போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களை டீபோர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்போல்லாம் டிக்கெட் போட்டு போகக்கூடாது. நீங்கள் அந்த விசாவில் வந்து எத்தனை நாள் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிரி டேட் கொடுத்துருக்காங்க, சாரி நீங்கள் உள்ள என்ட்ரி ஆகலோ அதுலேருந்து 30 நாள் கரெக்டாக. ஸோ என்னைக்கு என்ட்ரி ஆகிறீங்களோ அதுலேருந்து 30 நாளில் வந்து நீங்கள் கிளம்பிடணும். ஸோ அந்த டேட் நீங்கள் ரிட்டர்ன் டிக்கெட் போட்டிருப்பீங்களா அதை சொல்லுங்கள். சப்போஸ் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக அந்த டேட்டுக்கு தான், அந்த 30 நாளைக்கு தான் வந்து நீங்கள் டிக்கெட் போட்டு போகணும். நீங்கள் உங்களுக்கு விசா முடியறதுக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும். சில பேர்லாம் அவங்க ஹஸ்பண்ட் அங்கே இருப்பாங்க, ஸோ இன்னும் கொஞ்ச நாள் ஹஸ்பண்டோட இருந்துட்டு போகலான்ற மாதிரி நினைப்பாங்க. ஒய்ஃப் அங்கே இருப்பாங்க. ஸோ கொஞ்ச நாள் இருக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு விசா முடியறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு அப்ரூவல் கிடச்சிருச்சு அப்படின்னா திருப்பி 1 மந்த் உங்களுக்கு தருவாங்க. அடுத்த ஒரு 30 நாள் நீங்கள் அங்கே இருந்துக்கலாம். நீங்கள் போடுற டிக்கெட்டை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சப்போஸ் 2 மாதம் இருக்கிற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு 1 மாதத்துக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு விசா எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு சப்போஸ் உங்களுக்கு விசா எக்ஸ்டென்ஷன் கிடச்சிருச்சு அப்படின்னா மட்டும் அந்த டிக்கெட்டை மாற்றி அடுத்த 30 நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் காசுக்கு முன்ன பின்ன வரும், அதை நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஒரு சில பேர்லாம் டூப்ளிகேட் டிக்கெட்லாம் போட்டு போவாங்க. அப்போல்லாம் போகிறது நல்லது கிடையாது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து அவங்க உங்களை செக் பண்ணாங்க அப்படின்னா உங்களை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த டிக்கெட் டூப்ளிகேட் அப்படின்னு தெரிஞ்சுன்னா உங்களை டீபோர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் தெளிவாக ஒரிஜினல் டிக்கெட்டே போட்டு போயிருங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு விசா ஸ்பான்சர் ஐடி ப்ரூஃப். விசா ஸ்பான்சர் ஐடி ப்ரூஃப் இருக்கா அவங்கள்ட்ட அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் உங்கள் ரிலேட்டிவ் யாராவது அங்கேருந்து உங்களுக்கு விசா ஸ்பான்சர் பண்ணுறாங்க அப்படின்னா யார் மூலமாக விசா அப்ளை பண்ணுறீங்க, அவங்களோட வந்து அவங்களோட ஐடி ப்ரூஃப் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அவங்களோட ஃபோன் நம்பர் தான் அடுத்தது கேட்பாங்களா, அவங்களோட கான்டாக்ட் நம்பர் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அவங்களோட கான்டாக்ட் நம்பரை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு அதாவது இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் வந்து அங்கே இருக்காருன்னு வச்சுங்களேன், உங்கள் ஹஸ்பண்டோட ஐடி ப்ரூஃப் வந்து தேவையில்லை. உங்களுக்கு யார் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து வேறு யாராவது அவங்களோட தெரிஞ்சவங்க சிங்கப்பூர் சிட்டிசன் பிஆர் மூலமாக வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணியிருக்கலாம். ஸோ அவங்க யாருங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அவங்களோட ஐடி ப்ரூஃப் வச்சுக்கோங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. நீங்கள் வர போகிறீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட சொல்லிடுங்க, இந்த மாதிரி நான் வர போகிறேன், ஐசிஏலேருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணாலும் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை ஆன்சர் பண்ணுற மாதிரி கொஞ்சம் இருந்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். அவங்க வந்து அதுக்கு ப்ரிப்பேராக இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் உங்கள் ரிலேட்டிவ் உங்கள் ஹஸ்பண்டை தான் பார்க்க போகிறீங்க அப்படின்னா என் ஹஸ்பண்டை பார்க்க போகிறேன் அப்படி வாட் பர்பஸ் ஆஃப் விசிட் அப்படிங்கிற என் ஹஸ்பண்ட்னு சொன்னால் உங்கள் ஹஸ்பண்டோட இது இருக்கா, உங்கள் ஹஸ்பண்ட் என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ இல்லை அந்த ஒர்க் பர்மிட் கார்டோ இல்லை அவங்க என்ன பாஸில் இருக்காங்களோ அந்த பாஸோட கார்டு, உங்கள் ஹஸ்பண்டோட கான்டாக்ட் நம்பரு, இல்லை உங்கள் ரிலேட்டிவ் வேறு யாராவது இருக்காங்களோ அவங்களோட கான்டாக்ட் நம்பரு, அது மாதிரி கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களோட கான்டாக்ட் நம்பரும் வச்சுக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து ஸ்பான்சரோட ஐடி ப்ரூஃபு கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கணும். ஓகேங்களா? ஐடி ப்ரூஃபும் கான்டாக்ட் நம்பரும் உங்கள்கிட்ட இருக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஹோட்டல் புக்கிங் கேட்பாங்க. சப்போஸ் நீங்கள் எங்கே ஸ்டே பண்ண போகிறீங்களோ அந்த அட்ரஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இப்போ 2 மந்த் எங்கே ஸ்டே பண்ண போகிறீங்க, இப்போ நீங்கள் 1 மந்த் தான் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை நாள் ஸ்டே பண்ணாலும் சரி, அதுக்கு எங்கே தங்க போகிறீங்க, நான் ஹோட்டலில் தான் தங்க போகிறேன் அப்படின்னா ஹோட்டல் வந்து நீங்கள் முன்னாடியே புக் பண்ணியிருக்கணும். அந்த புக் பண்ண டீட்டெயில்ஸ் கொடுங்க, எந்த ஹோட்டலு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பில்லு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் கேட்பாங்க, ப்ரூஃப் கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் காமிக்கிற மாதிரி இருக்கும், கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் டிக்கெட் கேட்பாங்க. வந்துட்டு நீங்கள் வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் இப்போ 1 மாதம் நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படின்னா அந்த 1 மாதத்துக்கு டிக்கெட் போட்டிருப்பீங்க. இல்லை 10 நாளில் நான் வந்து கிளம்பிடுவேன் அப்படின்னா 10 நாளில் நீங்கள் கிளம்புறதுக்கு உண்டான ரிட்டன் டிக்கெட் இருக்கணும். அந்த மாதிரி ரிட்டன் டிக்கெட் கேட்பாங்க. அதையும் நீங்கள் காமிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே காமிக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக வந்து இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரியே கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க, கரெக்டாக அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் காமிச்சிட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் வெளியில் விட்டுருவாங்க. இதில் ஏதாவது நீங்கள் வந்து குளறுபடி ஆனாலோ இல்லை ஸ்பான்சரோட ஐடி ப்ரூஃப் இல்லை அப்படின்னாவோ இல்லை வந்து ஸ்பான்சரோட கான்டாக்ட் நம்பர் இல்லை அப்படின்னாவோ அவங்க கேட்குறதுக்கு வந்து தெளிவாக நீங்கள் பதில் சொல்லலை அப்படின்னாவோ அவங்களுக்கு உங்கள் மேலே சந்தேகம் இருக்குது அப்படின்னாவோ இதில் எது இருந்தாலுமே வந்துட்டு உங்களை வந்து டீபோர்ட் பண்ணிடுவாங்க. உங்களை வந்து தனியாக உட்கார வச்சுருவாங்க. ஒரு ரூமில் உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி உங்களை டீபோர்ட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அடுத்த ஃப்ளைட்லேயே வந்து டிக்கெட் போட்டு கொடுத்து உங்களை திருப்பி வந்து இந்தியாவுக்கே அனுப்பிடுவாங்க. நீங்கள் எங்கேருந்து கிளம்புனீங்களோ அங்கேயே அனுப்பிடுவாங்க. ஸோ அதுக்கு உங்கள்கிட்ட காசு இல்லைன்னா கூட அவங்க செலவுலேயே அனுப்பிடுவாங்க. இங்கே வந்ததுக்கு அப்புறமேட்டு உங்களோட பாஸ்போர்ட்டை ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் இந்த அமௌண்ட்டை கட்டிட்டு உங்கள் பாஸ்போர்ட்டை வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டையும் ப்ராப்பராக ரெடி பண்ணிக்கிட்டு கேட்ட கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடலாம். அதே மாதிரி அங்கே போகிற எல்லார்ட்டையுமே இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு யார் மேலே டவுட் வருது அப்படின்ற பட்சத்தில் தான் வந்து என்கொயரி பண்ணுவாங்க. ஒரு சில பேர்லாம் எந்த என்கொயரியும் இல்லாமல் விடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ வந்து அது வந்து நம்ம கையில் கிடையாது. அவங்களுக்கு வந்து சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக
கண்டிப்பாக கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூரிஸ்ட் விசாலன்னு போயிட்டு வேலை தேடுறதுக்கு தான் நிறைய பேர் போகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஃபோனை வாங்கி செக் பண்ணியிருக்காங்க. அவரோட ஃபோனில் வந்துட்டு அவர் ஜாப் சர்ச் பண்ணதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் இருந்ததுனால நீங்கள் வந்து சிங்கப்பூரில் ஜாப் தேடி தான் வந்திருக்கீங்க, நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு சொல்லி அவரை வந்து டீபோர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கூட நடக்கும். அதனால் பொய் சொல்லாமல் ஒழுங்காக வந்து நீங்கள் டூரிஸ்ட் விசானா சுற்றி பார்க்குறதுக்கு மட்டும் போங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், வேலை தேடுறதுக்காக அங்கே போகிறீங்க அப்படின்னா வேலை தேட என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா வேலை தேட அங்கே போக வேண்டாம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு அங்கே வேலை கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், சாதாரணமாக கிடைக்காது. நீங்கள் எங்கே வேலை தேடி போனாலுமே உங்களுக்கு பதில் என்ன வரும் அப்படின்னா இப்போதைக்கு எங்கள்கிட்ட கோட்டா கிடையாது, இப்போதைக்கு வந்து எங்களுக்கு இந்தியன்ஸுக்கு வந்து வேலை இல்லை, எங்கள்கிட்ட ஃபாரினர்ஸுக்கு வேலை இல்லை, இப்படிங்கிற பதில் தான் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கேருந்து நீங்கள் போயிட்டு வர செலவே 1 லட்சத்துக்கு மேலே ஆகிடும். ஸோ தேவையில்லாமல் அந்த அமௌண்ட்டை செலவு பண்ணாமல் இங்கேருந்தே நீங்கள் வேலை தர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ டூரிஸ்ட் விசாவில் போகிறவங்க மட்டும் கரெக்டாக வந்து இந்த டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்லபடியாக போய் நல்லபடியாக சிங்கப்பூரை சுற்றி பார்த்துட்டு நல்லபடியாக வரலாம். சிங்கப்பூர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஸ்பாட்ஸு நிறையா பெஸ்ட்டான ஸ்பாட் இருக்குது. ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவும் கூட. ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து சிங்கப்பூர் போகலாம். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி நான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்காது, எல்லாத்தையுமே ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு வந்து நான் என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கிட்டத்தட்ட வந்து நம்ம 100K சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி போயிட்டுருக்கிறோம். இன்னுமே ஏதாவது நம்ம வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.